இவரு என்னோட ஹஸ்பண்ட். இவருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, டெஃப் பிளைண்ட் இவரோட கண்டிஷன். எங்க டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமுமே அனுப்புவாங்க. அப்ப நான் வந்து இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. எந்த வருஷம் பாத்தீங்க? கரெக்டா சொல்லணும்னா 2016 எண்டிங். வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன், சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ, இது ஐ லவ் யூ, இது வந்து லவ் சிம்பிள். எப்போ லவ்வா கன்வெர்ட் ஆச்சு? அது வந்து என்ன ஆச்சுன்னா நான் 1 மந்த் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வந்து எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் என்னன்னா இமெயில், இவரோட இமெயிலை நான் வாங்கிக்கிட்டேன். இப்படிதான் எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு. லவ்வா கன்வெர்ட் ஆச்சு. அப்பதான் எனக்கு வந்து ஒரு போன் பேசுவாரு. ஏன்னா நான் வந்து உண்மையதான் அந்த போன் கால் இவர் மட்டும் தான் பேசுவாரு, எனக்கு பதில் கொடுக்க முடியாது. அடுத்த நாள் தான் இமெயில்ல பதில் கொடுப்பேன். அவர் பேசிட்டே இருப்பாரு, நீங்க கேப்பீங்க, இமெயில் அனுப்பிடுவீங்க. ஆமா, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டாங்க, ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நானும் இவரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து அவங்க கை பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்போம். ஐ லவ் யூ. ஆக்சுவலா அவங்க பேசும்போது அதுல எங்கேயுமே வந்து ஒரு கழிவிறக்கமோ இல்ல வந்து அவர் இப்படி ஆயிடுச்சு பாவம் நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவங்களோட முழுசா காதல் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க பேசுனதுல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா லவ்வா தான் சொன்னாங்க. 10 நிமிஷம் ரிப்ளை வரல, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பதில் அனுப்புறேன், சண்டை போடுது. மெசேஜ் பார்த்துட்டு ஏன் ரிப்ளை அனுப்புறேன்னு சண்டை போடுற காலத்துல இன்னைக்கு அவர் பேசுவாரு, அதை நான் முழுசா கேட்பேன், நான் இமெயில் அனுப்புவேன், அதை அடுத்த நாள் அவர் வாசிப்பாரு, திருப்பி கால் பண்ணுவாரு, திருப்பி பேசுவாரு, நான் திருப்பி இமெயில் அனுப்புவேன். இது மனசு முழுக்க 2 பேருக்கும் காதல் இல்லாம வாய்ப்பே இல்ல. இது